முன்பு உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? இவருக என்கிட்டயே வரமாட்டாங்க. நாங்கள் கல்யாணம் ஆரம்பிச்சம்போது ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருந்தோம். ஆனா, இப்ப அந்த எனர்ஜி பர்ஷன் குறைஞ்சுக்கிட்டே எங்களுக்கு வருது. ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருந்ததா? இல்ல, இல்ல. ஆரம்ப காலத்திலே நாங்க ரொம்ப சந்தோஷமாவே இருந்தோம். வயசு அ அதிகமா ஆகும்போது, வீக்னஸ் வரும்போது மக்கள் சொல்றாங்க ஹார்மோன்ஸ் குறையும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பத்தி எப்படி தெரிஞ்சது? என் ஃப்ரெண்டு சொன்னா, எக்ஸ்ட்ரா டைம் 15 கேப்சூலும், எக்ஸ்ட்ரா டைம் பிளஸ் 30 கேப்சூலும் இருக்கு. வயது அதிகமானாலும் பழைய எனர்ஜியும், ஜோஸும் அதிகமா இருக்கு. அதுக்கு கிரீமும் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் களைப்பாடைய மாட்டாங்களே! இப்ப எப்படி இருக்கு? என் லைஃப் ரொம்ப டேஸ்டி ஆயிருச்சு. பழைய சந்தோஷம் மீண்டும் திரும்ப கிடைச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா டைம். என்னோட எல்லா பிரதர்ஸுக்கும் இந்த தில்பக் பாயோட அன்பு வணக்கங்கள். பிரதர்ஸ், இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாத்திரும். நம்ம எல்லோருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைச்சா செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் எந்த விஷயத்துல இருக்கோ, அதை பண்றதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா எப்படி இருக்கும்? பிரதர்ஸ், நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன். ஆனா சில பேரு மேட்ரு ஆரம்பிச்ச சில நிமிஷத்துலயே டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே என்கிட்ட பயங்கரமான ஐட்டம் ஒன்று இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம். இந்த ஆயுர்வேதிக் எக்ஸ்ட்ரா டைம் கிட்ல உங்களுக்கு 3 விஷயம் கிடைக்கும். 1. முதல் பாட்டில்ல 30 கேப்சூல்ஸ் இருக்கு. இதை தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் பால் கூட சேர்த்து சாப்பிடணும். இது உங்க உடம்புல ஸ்டாமினா அப்புறம் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணும். 2வது, இன்னொரு பாட்டில்ல 15 கேப்சூல்ஸ் இருக்கு. மேட்ரு பண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதை சாப்பிடலாம். 3வது, இது கூடவே ஒரு க்ரீமும் தராங்க. வாழ்க்கையை உண்மையா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைமை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களையும் உங்க பார்ட்னரையும் சந்தோஷமா வச்சுக்கங்க. இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சுன்னா இதுல இருக்கிற பவர்ஃபுல்லான மூலிகைகள்னால தான். அஸ்வகந்தா, கவுன்ச் பீச், ஷதாவரி, சஃபேத் முஸ்லி, விதாரிக்கன், ஜாதிக்காய், கோக்ரு, கிராம்பு, லவங்கப்பட்டைன்னு இன்னும் நிறைய இதுல இருக்கு.